அருந்ததி பார்க்க சொல்றாங்க இல்லையா, அது என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மை என்ன மகாலட்சுமி தானே, அக்க போய் மிதிக்க சொல்றாங்க. அருந்ததி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அக்க பாருன்றாங்க. என்ன அர்த்தம்னா, திருப்பாறுகடல்ல வந்து பிறந்தே அகலிகை உயர்ந்த இடத்துல வந்து பிறந்தா கணவனுடைய குணத்தை அறியாமல் கௌதமர் போல வந்த தேவேந்திர இடத்திலே தன்னுடைய கற்பை இழந்து, கௌதமருடைய வர தேவேந்திர இடத்துல தன்னுடைய கற்பை இழந்து கௌதமருடைய சாபத்தினாலே கல்லா போனான். அருந்ததி குணத்திலே வந்து பிறந்தால் அருந்ததி எம்மையார் மணலாலே கயிறு திரித்து தண்ணீர் கொண்டு கொடுத்து மணலை சமைத்து கொடுத்து வசிஷ்டருக்கு மனைவியானார். தாழ்ந்த குலத்துல வந்து பிறந்தால் வசிஷ்டரை மணந்து சப்தரிஷி மண்டபத்தில் ஒரு நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருந்ததி அம்மா. அதனால யார் அறிவார் நல்லால் பிறக்கும் கொடி, முத்தே கடல்ல பிறக்கும். அதே போல மான் வயிற்றிலே அரிதார பிறக்கும். இதெல்லாம் எங்க பிறக்கும் தெரியும்? கள்ளி செடியில அகில் பிறக்கும். இதெல்லாம் எங்க பிறக்கும் தெரியுது? நல்லால் பிறக்கும் குடி யார் அறிவார். நல்லவங்க எங்க போய் பிறப்பாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது. எந்த குலத்திலே வந்து நல்லவங்க பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான்மணி கவிகள் வந்து இந்த பாட்டு. அதனாலே அகலிகை மாதிரி இல்லாமல் கணவனுடைய குணங்களை புரிந்து அருந்ததி போல நடந்து ஆகாயத்தில் நட்சத்திரமா அந்த அம்மா ஜொலிக்கிற மாதிரி நாமும் ஜொலிக்கின்றதாக தான் அம்மி மிதித்து அருந்ததியை பார்க்க சொல்றாங்க. எந்த மண்டபத்திலும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் போட்டு மோல்டிங் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் பார்க்க சொல்றதுக்கு காரணம் தான், அது காரணம் ராமாயணத்தில் தான் வருது. அப்படிப்பட்ட இந்த அகலிகை ஆனவள் சாபம் நீங்கினால் விஸ்வாமித்திரர் இந்த வரலாற்றை சொன்ன உடனே கௌதமரை அழைத்தார் ராமர் பெருமான். தான் சீதையோடு சேருவதற்கு முன்னதாகவே பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவி கௌதமரையும் அகலிகையும் சேர்ந்தார். அப்பொழுது சொல்றார், உள்ளத்தாலே தூய்மையான உங்கள் மனைவியினுடைய பாவமும் நீங்கியது, சாபமும் நீங்கியது. அவங்க உடம்பால தான் தேவேந்திரனோடு வாழ்ந்து கெட்டார்கள். உள்ளத்தாலே கிடவில்லை சுவாமி, இந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றவுடன் கௌதமர் அகலிகை, ராமா நீயே சொல்லுகிற போதுதான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுவேரா? ஏற்பேன் என்று. வா அகலிகை, உன்னை மனைவியாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டார். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் ராகவா. நீ தாடகை சுபாகு மாரிசனை கொன்ற கைவண்ணத்தை அங்கே பார்த்தேன். நீ எப்படி வீடெடுத்து அம்மு போறன்றத, உன் பாத துகள்பட்டு கல்லா இருந்தவள் பெண்ணா மாறின அற்புதமான காட்சி நான் இங்க பார்க்கிறேன் என்று விஸ்வாமித்திரர் மனதில் இருந்துகின்றார். அப்பொழுது ஓடக்காரன் வர, அந்த நதியை தாண்டி தான் அந்த கரைக்கு போன ஓடக்காரன் சொன்னான், ஐயா என் ஓடத்துல ஏறத்தவங்கள அந்த ஆற்றுல கால் கழுவிட்டு விட்டுருவோம். ஏப்பா உங்க பாத துகள்பட்டே கல்லா இருந்தா அந்த அம்மா பெண்ணாமான்னு நானும் தான் இங்க வந்து பார்த்துருந்தேன். என் ஓடத்துல எத்தனையோ கல் இருக்குது. இந்த ஓடத்துல நீ கால் வச்ச பிறகு இதுவும் பெண்ணா போய் மாறிட்டா நான் எப்படி ஓடம் ஓடுறப்பணும்? அப்பொழுது என் பாதத்தை போய் நான் கழுவிட்டு வரமான்னு சொல்லிட்டு நதியில போய் கழுவுறதுக்கு போனான். அங்க அந்த மீனை ஒருத்தன் ஓடி வந்தான், ஐயா இந்த நதியில கழுவாதீங்க, இந்த தட்டில் கழுவுங்கன்னு ஒரு தட்டை கொண்டு வந்து அதை கழுவ சொல்றேன். கழுவ சொல்லிட்டு இந்த தண்ணிய கல்லு மேல போட்டா அது பெண்ணா மாறுதுன்னா என் மனமாகிய கல்லுக்குள்ள நான் உள்ள குடிக்கிறேன். என் மனமான கல்லானது பெண்ணை போல மிருதுவாக மாறி உன் திருவடியே போட்டோம். நான் அந்த பாதத்தை பாதபதி செய்து தீர்த்தமா குடிச்சிட்டான். இப்போ ஓடக்காரன் கொண்டு போய் மிதிலாபுரி எல்லையில ஆற்றை கடந்து இறக்கி விட்டான். விஸ்வாமித்திரர் முதல்ல போறார். அடுத்து ராமர் லட்சுமணன் 2 பேரும் பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிற பொழுது சீதா பிராட்டிக்கு இன்றுதான் சுயவரம். வெள்ளை யார் வளைக்கிறாங்களோ, பூ மாதிரி 60,000 பேர் தூக்கக்கூடிய வெள்ளை யார் வளைக்கிறார்களோ, பூவை எப்படி நம்ம வளைக்கிறோம் அந்த மாதிரி 60,000 பேர் தூக்கக்கூடிய வெள்ளை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கே சீதை மாறிடுவாள். எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்தவர்கள் வந்தபடி இருக்கிறார்கள். இப்படி கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில்
இவங்க நடந்து செல்லுகிறார்கள். நடந்து செல்லுகிற சமயத்தில் ஒரு மாடத்து மேல சீதா பிராட்டி நின்று கொண்டிருக்கிறார். வீதியிலே வருகின்ற ராமரை அவளும் நோக்கினாள், ராமர் சீத்தையை நோக்கினார். சீத்தையை நோக்கிய பொழுது அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அண்ணல் யாரு? ராமர். அவள் யாரு? சீத்தை. விஸ்வாமித்திரர் வேகமா முன்னாடி போறார். யார் எங்க இருப்பாங்கன்னு தேடிங்க போல ராமர். ஒரே யாரு எங்க இருப்பாங்கன்னு தேடின்னு போல போய் கொண்டு இருந்தால் ஒரு வெற்றிலை கொடியானது அவருடைய காலிலே சிக்கியது. சிக்கியதான இப்படி திராட்டு பார்த்தேன். சீத்தையனுடைய முகத்தை அப்பதான் பார்க்கிறேன். இது வரைக்கும் எந்த பெண்ணையும் அவர் ஏறெடுத்து பார்த்ததில்லை. பெண்களை பார்த்தால் தாய் கோசலையாக மட்டுமே எண்ணுவார், தாய் கையேயாக மட்டுமே எண்ணுவார், சுமுத்ரா தேவியாக மட்டுமே எண்ணுவார். இந்த பெண்ணை பார்த்தவுடன் அப்படியே இவள் நமக்குரியவர் என்று கண்களானது அவளையே பார்க்கிறது. சீதாதேவி பார்க்கிறாள், இவர் நமக்குரியவர் என்று அந்த அம்மா பார்க்கிறார்கள். விஸ்வாமித்திரர் வேகமாக நடந்து செல்லுகிறார். குருவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமே என்று ராமர் பெருமான வேகமாக பின்தொடர்ந்து வேகமாக செல்லுகிறார். சீதா பிராட்டி மனசில் நினைக்கிறாராம், வயசானவர்மா எல்லாத்தையும் தொடர்ந்து வேகமா நடக்கிறாங்க. அவர் கொஞ்சம் மெதுவா நடந்து போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் அழக நான் பார்த்து வச்சிருப்பேன். தேவர்களே இவர்களே வீதியிலே வந்தாரே, இவரே வில்ல வளைக்கிறவங்களுக்கு தான் எங்க அப்பா என்ன திருமணம் செய்து தருவேன்னு சொல்லிட்டார். அந்த வில்லை வளைக்கக்கூடிய வல்லமை இவருக்கு கொடுக்கும். இவர் வில்லை வளைத்து என்னை மாலை இடுவாராயின் உங்களுக்காக நான் 14 வருஷம் காட்டுக்கு போவேன். அங்க அவ வேண்டாளாம், இந்த வீதியில பார்த்து இந்த ராமச்சந்திரன் இந்த பார்த்தாரே, இவரே என்னை மணப்பாராயின் அந்த வில்லை இவர் வளைத்தா 14 வருஷம் உங்களுக்காக நான் காட்டுக்கு செல்லுவேன். 14 ஆண்டுகள் நான் காட்டுக்கு செல்லுவேன் என்று அந்த அம்மா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வாக்கு கொடுக்குறாங்க. நான் நினைச்ச மாதிரி நான் முதல்ல வேண்டுதல் வைக்கிறப்ப எப்படி, சாமி எனக்கு இதெல்லாம் நந்துட்டா உனக்கு அபிஷேகம் பண்றேன், சாமி நான் நினைச்சதெல்லாம் நந்துட்டா உனக்கு பூ வாங்கி போடுறேன், நான் வேண்டிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்மா வேண்டிக்கணும். தேவர்களே முனிவர்களே வீதியிலே பார்த்து இவரே வில்லை வளைக்க வேண்டும், இவருக்கு அதற்குண்டான பலத்தை நீங்கள் தர வேண்டும், இவர் வில்லை வளைத்து எனக்கு மாலை இடுவாராயின் உங்களுக்காக நான் 14 வருஷம் காட்டுக்கு போவேன்னு வாக்கு கொடுக்குறவங்க. சீதா பிராட்டியை ராமர் காட்டுக்கு செல்லுகிற போது கூடவே போறா பின்னால் ராமாயணத்துல. இப்படி வேண்டுதல் வைத்துக் கொண்டாள். வில்லை வளைப்பதற்காக கூட்டமாக ராஜாக்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே ஒரு புல் தரையில விஸ்வாமித்திரர் படுத்துக் கொண்டிருக்கிறார், ராமரும் படுகிறார். விஸ்வாமித்திரர் பார்க்கிறாரா, நீ படுக்கிற இடமா இந்த புல் தர ஆகவா, மனித பிறவை எடுத்து விட்டோம் என்பதற்காக மனிதனாகவே மாறிவிட்டாயே. எந்த வேடம் போடுகிறோமோ அந்த வேடமாகவே மாறினாதான் பார்க்கிறவங்க மனசுல நாம வேடம் போட்டு என்ன நடித்து காட்டுகிறோமோ அது புரியும். ராகவா, மனிதனாகவே மாறிவிட்டாயே, புல்தரையில் படுக்கிறாயே, வைகுந்தத்தில் பாம்பனையில் படுப்பாய். நீ தசரத சக்கரவர்த்தியுடைய மைந்தனாக தோன்றிய கோசலை நாட்டிலே அயோத்திமா நகரத்திலே பஞ்சு மெத்தையிலே மலர் பஞ்சங்கள் படுப்பாய். என்னோடு இந்த தபசியோடு காட்டிற்கு என் தவத்தை காப்பதற்காக என் யாகத்தை காப்பதற்காக வந்த நீ இப்படி புல்தரையில் படுத்துருக்கிறியப்பா, என்ன அருமை என்று ராமர் தூங்குகிற அழக பார்த்து ரசிக்கிறாரா விஸ்வாமித்திரர். பெருமாளே என்னோடு இப்படி கைங்கரியம் பண்றியே, உனக்கு கைகரியம் பண்ண எவ்வளோ பேர் காத்துக்கிறாங்க, நீ எனக்கு கைகரியம் பண்றேன்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்து கேட்கிறார் விஸ்வாமித்திரர். இப்படி படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ராமச்சந்திர பிரபு காலை பொழுது விடிந்தது. காலை கடன்களை முடித்தார்கள். முடித்த உடனே விஸ்வாமித்திரர் அற்புதமாக மிதிலாபுரியினுடைய அரண்மனை நோக்கி செல்லுகின்றார். விஸ்வாமித்திரர் வருவதை கேட்ட ஜனகர் ஓடி வந்து வாசலிலே நின்று கொண்டு
வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறார். வரவேற்று அவருக்கு அற்புதமான ரத்தினமயமான சிம்மாசனத்தை தருகின்றார். உடன் இருக்கின்ற இவர்கள் இருவரும் சூரிய குல தோன்றும் தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் மூத்தவன் ராமன். தாடகை வதம் செய்து சுபாகை வதம் செய்து மாரிசனை வதம் செய்தார். மாரிச சாகல, அவன் ராமனிடத்துல போய் தப்பித்தான் என்பது விஸ்வாமித்திரருக்கு தெரியாது. இப்போ தாடகையும் சுபாவும் தான் இறந்தார்கள். ஆனாலும் இவருடைய கண்முன்னே மாரிசன் மீது அம்பு போட்டார் அல்லவா. அதனால சொல்றார், என்னுடைய வேள்வியை காத்த ராமச்சந்திரன், தசரதனுடைய மைந்தன், இந்த லக்ஷ்மண ஆழ்வார் என்று சொன்ன உடனே சூரிய குல இளவரசுகள் என்ற உடனே அவர்களுக்கும் அற்புதமாக சிம்மாசனத்தை போட்டு கொடுக்குறாரு. எல்லா ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்போ ராமர் மனுஷன் நினைக்கிறான், வீதியில ஒரு பெண்ணை பார்த்தது இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம். முகத்தை பார்த்தது காலை பார்த்தோமா? ஏன்னா காலை பார்த்துருந்தா ஒரு மாட்டான் மனைவியா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல, மெட்டி அணிஞ்சிருப்பாங்க இல்லையா. காலை பார்க்காம முகத்தை மட்டும் பார்த்துட்டுமே ஒருவேளை அந்த அம்மா மெட்டி அணிந்து மற்றவருடைய மனைவியா இருந்தா பரதார கவனம் எவ்வளோ பெரிய பாவம். கண்ணே, எப்படி நீ அந்த பெண்ணை அப்படி நோக்கி நினைத்தாய்? அவள் இன்னொருவருடைய மனைவியாக இருந்தால் அது எப்பேற்பட்ட பாவம். முகத்தையா பார்ப்பது, பாதத்தை அல்லவா பார்த்திருக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, ஆண்கள் பெண்களுடைய பாதத்தை பார்த்துதான் பேசணும். பாதத்தை பார்க்கணும், காலை பார்த்தா பேசணுமா, ஆளை பார்த்து பேசணும். ராமாயணம் பெண்களோடு பேசுகிற பொழுது அவங்க காலை பார்த்து பேசுங்க தவிர ஆளை பார்த்து பேசக்கூடாது. திருமணமான பெண்ணா இருந்தா, திருமணமாகாத பெண்ணா இருந்தா கூட விருப்பம் இல்லாமல் முகத்தை பார்த்து பேசக்கூடாது இல்லையா, கண்ணை மட்டும் பார்த்து பேச. ஆனா ராமாயண தர்ம பிரகாரம் பாதம் பார்த்து தான் பேசணுன்றாங்க. ராமன் சொல்றாரு, மனமே அந்த முகத்தை பார்த்து இது இவ்வளோ அழகா இருக்கிறான்னு நினைச்சி அவ பாதத்தை பார்த்தியா? நீ பாதத்தை அல்லவா பார்த்திருக்க வேண்டும். பாதத்தை பார்த்திருந்தால் மாற்றான் மனைவி இப்படி நினைத்திருந்தால் இவ்வளோ பெரிய பாவ தோஷம் கிடைக்கும். சூரிய குலத்திலே வந்து தோன்ற எனக்கு இந்த செயல் தகுமா? இப்படி ஒரு செயலை நான் செய்யலாமா என்று மனதிலே நொந்து கொண்டாராம் ஸ்ரீராமச்சந்திரன். அப்படி மனதிலே நொந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனசுல வந்து நொந்து கொள்கிறார். அப்படி மனதிலே நொந்து கொள்ளுகின்ற பொழுது மிகுந்த வேதனை அடைகிறார் ஸ்ரீ ராமச்சந்திரன். மனதிலே மிகுந்த வேதனை அடைகின்ற பொழுது இப்ப பாக்குற அந்த பெண்ணை தான் அங்க அழைச்சி வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்பா, நான் என்னவோ அடுத்தவருடைய மனைவியை பார்த்து விரும்பிடணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, திருமணமாகாத பெண்ணு இந்த பெண்ணு தான் செய்வாரம்மா. அப்ப நான் இவரை பார்த்து விரும்பியது சரியேன்னு அவருக்கு அப்பதான் பெருமூச்சு விட்டாரா ராமன். தூக்கின்னு வந்து வச்சாங்க. ஒவ்வொரு ராஜாவா எழுந்து வந்தாங்க. ஒரு ராஜா வந்தான், அழுந்தான். எட்டு நடி போய் உட்காந்தோம். பக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டு 60,000 பேர் தூக்கிடுறாங்க. அந்த வெளியில எவ்வளோ நிலங்குதுன்னு அங்க பார்த்து அதிகமான நீளம் 120 அடி இருக்கு. சரியா சொல்ற, அநேகமா நீ போன பெரிய டெய்லரா இருந்திருப்பான்னா இவன் அவன் வில்லு பக்கத்துல போய் அப்படின்னு பெருமூச்சு விட்டு வந்தான். உட்காந்து பக்கத்துல இருந்தான். கேட்டா என்னப்பா ஒன்னா ஆஸ்துமாவா? அங்க போய் பெருமூச்சு விடுறேன். இல்ல, பெரிய உள்ள யாரு வடைக்கு போறான், இந்த சீத்தைக்கு யாருக்கு மாலை போட போறான், அப்போ உள்ள வடைக்கெல்லாம் சீத்தை கல்யாணத்துக்கு இப்போ போனது கால்வெல்லாம் கண்ணி தானா? ஜனகனுடைய மகளுக்கு இப்படியா தலை வைத்து கால்வெல்லாம் கண்ணியா இருக்க போறான், அதுக்கு தான் பெருமூச்சு விட்டு வந்தான்னா அவன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா பேசுறாங்க, பாக்குறாங்க. விஸ்வாமித்திரர் கடைக்கண்ணால் ஸ்ரீராமனை பார்த்தான். நேரம் அவனு பார்க்கல, ஓர கண்ணால பார்த்தான். அதுக்கு அர்த்தம் நீ புறப்படணும். ராமச்சந்திரன் புறப்பட்டு வந்தார். எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டவர். 60,000 பேர் தூக்கக்கூடிய வில்லை அனாவசியமா அவர் எடுத்ததை பார்த்தாங்க.
அவர் எப்படி ஒடிச்சாங்கன்னு யாரும் பார்க்கலையா. படார்னு ஒரு சத்தம் இட்டது கேட்டன. படார்னு அந்த சத்தத்தை கேட்டார்களே தவிர அவர் எப்படி ஒடித்தார் என்று யாருமே பார்க்கவில்லை. எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். ஆடிமழை கண்ணா ஒன்று நீரையறவேல் ஆதியில் பூக்கு முகர்ந்தே கொடாதேரி ஒளி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியும் தோளுடை பத்மநாபன் கையில் ஆணி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதென்று தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் இம்பாவா. எப்பெருமான் வில்லை எடுத்ததை பார்த்தனர். படார் என்ற சத்தத்தோடு ஒடித்ததை எல்லோரும் கேட்டனரே அன்றி அவர் எப்படி ஒடித்தார் என்று யாருமே பார்க்கவில்லை. யாரும் எப்படி வில்ல வளைச்சு ஒடிச்சாரு யாரும் பார்க்கல, சத்தத்தை தான் கேட்டார்கள். ஓடி சென்று சீத்தை இடத்திலே சொல்லுகின்றார்கள். கோசலையினுடைய மாநகரத்தினுடைய அதிபதி தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் ஸ்ரீராமச்சந்திரன் நேற்றைய தினத்திலே நீங்கள் வீதியிலே கண்டீரே, அவரே வில்லை வளைத்தார், வில்லை ஒடித்தார். வில்ல வளைகதான் சொன்னார் உங்க அப்பா. பூமால வளைகிற மாதிரி இந்த வில்ல வளைச்சா போதும்னார். அவர் வில்ல ஒடிச்சே போட்டார். வில்லே 2 துண்டா ஒடித்தே போட்டுட்டார். உடனே சீத்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உடனே தசரதனுக்கு ஒரு ஆள் அனுப்புறாரு ஜனகர். இதை கேட்ட தசரதன் நிரம்ப பொருளோடு வருகின்றார். விஸ்வாமித்திரருக்கு கோடான கோடி நன்றி சொல்றார். ஜனகர், ஐயா, என் மகளுக்கு யார்தான் மணமகனாக வரப்போகிறான் என்று எண்ணியிருந்தேன். அற்புதமான மணமகனை உங்களோடு அழைத்து வந்து என் மகளுடைய திருக்கல்யாணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா பணிகளையும் செய்தீர்கள் என்று பாதத்திலே பலமுறை விழுந்தே தொழுது பணிகின்றான். காயத்தில் மந்திரத்தினுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய விஸ்வாமித்திரரே, ஐயா என்று பாதத்திலே விழுந்தே வணங்குகின்ற பொழுது பலமுறை பணிந்து எழுந்தார், பணிந்து எழுந்தார், எழுந்தே பணிந்தார், எழுந்தே பணிந்தார், பணிந்தே எழுந்தார், பணிந்து எழுந்து பலமுறை பாதத்தில் விழுந்து வந்து பணிகிறாராம். இப்போது தசரத சக்கரவர்த்தி வந்து சேர்ந்தார். மங்கள முழவமானது அங்கே முழக்கின்றது. ராமச்சந்திரனுக்கும் சீதைக்கும் நடைபெறுகின்ற திருக்கல்யாணத்தை காண்பதற்காக வரிசையாக இனிப்பு இருக்கின்ற இடத்திற்கு எப்படி எறும்பானது வரிசை கட்டி வருகின்றதோ அதுபோல ஸ்ரீராமச்சந்திரனுடைய திருக்கல்யாண வைபவத்தை காண்பதற்காக வரிசை கட்டி கொண்டு எல்லாரும் வருகின்றார்கள். எல்லாரும் வரிசையா வராங்க. அப்படி வரிசையாக வருகின்றார்கள். மிக சிறப்பாக தசரத சக்கரவர்த்தி, ஜனக மகாராஜா, கௌசலை, கைகேயி, சுமத்ரா, ஜனகருடைய மனைவி மகள் ஊர்முடைய லக்ஷ்மணருக்கும், ஜனகருடைய தம்பி மகள்களை பரத சத்துருக்களுக்கும், ராமனுக்கும் சீதைக்கும் அற்புதமாக சீதா கல்யாண வைபவத்தை மிக சிறப்பாக இன்றைய தினத்திலே ஜனகர் தன்னுடைய கரத்திலே நீர் வார்த்து ராமருடைய கையிலே சீத்தையுடைய கரத்தை பிடித்து தந்து சிறப்பாக மங்கள நாள் வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்திரரும் அங்கே சேர்ந்து ஆசீர்வதிக்க சீதா கல்யாணம் நடைபெறுகின்றது. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம், நல்ல திவ்ய முக சோமனுக்கு சுபமங்கலம், மாராபிராமனுக்கு மண்ணு பரந்தாமனுக்கு ஜெய மங்களம் சுபமங்கலம், மங்களம் 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 பாடினர், வாழ்த்துக்கள் பாடினர். சிறப்பாக சீத்தைக்கு ராமனுக்கு திருமணம் நடைபெற்றது. அப்போது வசிஷ்ட மகரிஷி சொன்னார், தசரதா, என்னிடத்திலே பாடம் கற்றதை காட்டிலும் பல மடங்கு அற்புதமான நல்லதெல்லாம் விஸ்வாமித்திரரோடு ராமன் சென்றால் ராமனுக்கு கிடைக்கும் என்று சொன்னேனே,
இப்பொழுது என்ன சொல்லுகின்றாய்? ஆமாம் குருநாதா, உங்கள் வாக்கு மெய்த்தானது, உங்கள் வாக்கு பலித்தது. என் பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். அவனை அனுப்பாம, விஸ்வாமித்திரோட அனுப்பாம நான் தேசத்துல வைத்திருந்தால் இத்தனை சிறப்புகள் நடந்திருக்குமா? அங்கிருந்து புறப்பட்டு வந்தவன் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்து தாடகை சுபாகுவை கொன்று அவரிடத்தே பல தெய்வீக அஸ்திரங்களை பெற்று கல்லா இருந்த அகலியனுடைய சாபத்தை நீக்கி பெண்ணாக மாற்றி கௌதம முனிவரோடு சேர வைத்து வாழ்விழந்த அவளுக்கு கௌதமரோடு சேர்த்து அவளை வாழ வைத்து பிறகு அற்புதமாக இந்த மிதிலாபுரிக்கு வந்து அற்புதமான இந்த வில்லை வளைத்து சீத்தைக்கு மாங்கல்யம் சூட்டி மிக சிறப்பாக கல்யாண கோலத்திலே என்றாமல் இருக்கும்படி செய்த இந்த விஸ்வாமித்திரருக்கு கோடான கோடி நன்றிகள் என்று விஸ்வாமித்திரனுடைய பாதத்தில் விழுந்தார். உங்கள் வாக்கு பலித்ததை விஸ்வாமித்திரோடு வந்ததனாலே பல நன்மைகள் இந்த சூரிய குலத்திற்கு என் பிள்ளைக்கு வந்து சேர்ந்தது என்பதை நான் உணர்ந்தேன் என்று பாதத்தில் விழுந்து வணங்கினார். அப்படி பாதத்தில் விழுந்து வணங்கி அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கிய பிறகு மிக சிறப்பாக ராமனுக்கும் சீத்தைக்கும் சிறப்பாக திருக்கல்யாணம் நடைபெற்றது என்பது வரையில் இன்று நிறைவு செய்து நாளை சிறப்பாக